எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி அவரைக்காய் கறி செஞ்சு பார்க்கலாங்க. வானல் வச்சு எண்ணெய் விட்டுருக்குறேங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேங்க. ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். பட்டை ஒரு துண்டு, லவங்கம் 2, கொஞ்சமாக சோம்பு வச்சுருக்குறேங்க. இப்போ இது சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சிருக்கிறேங்க. கொஞ்சம் இது சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு சேர்த்துருக்குறேங்க. இது இப்போ நல்லா செவக்க வதங்கட்டுங்க. இஞ்சி பூண்டு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வதங்கட்டுங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு குட்டி தக்காளி, ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. தக்காளி இப்போ நல்லா வெந்து இதுலேயே எண்ணெயிலே பிரிஞ்சு வரட்டுங்க வதங்கி. அதுக்குள்ளே இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ மசாலா தூளுங்க சேர்த்துக்கலாம். கறி மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன், குட்டி குட்டி ஸ்பூனில். மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இப்போ அவரைக்காய் அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. இது சேர்த்துக்கலாம். ஒரு வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது இப்போ ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ஒரு 3 பத்தை தேங்காய் துண்டாக அரிஞ்சிட்டு இதில் ஒரு அரை ஸ்பூன் கசகசா சேர்த்து அரைச்சிக்கலாங்க. விழுதாக அரைச்சிக்கலாம். அரைச்ச தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாங்க. தேங்காயும் கசகசா அரை ஸ்பூன், 3 பத்தை தேங்காய் அரிஞ்சு அரைச்சி வச்சுருக்குதுங்க. இந்த விழுது இதில் இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. காய் ஏற்கனவே பாதி வெந்துருச்சு. இன்னும் ஒரு 4-5 நிமிஷம் வெந்தால் போதுங்க. காய் இப்போ வெந்துருச்சுங்க. நம்மளுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ இலக்கமாக விட்டுக்கலாங்க. சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இப்போ கொத்தமல்லி தழை தூவிக்கலாங்க. அவரைக்காய் கறி தயாராகிடுச்சுங்க.
உப்பு காரம் சரி பார்த்துட்டு அடுப்பை நிறுத்திடுறாங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.